மீன் பிடிக்க வந்த பாவம் மழை பெய்யுது. ஸோ இந்த மழைக்கு நாங்கள் ஒதுங்குற இடம் இதுதான். ஸோ இங்கேயும் இந்த மழைக்கு போக முடியாது. நான் இந்த மாதிரி நாங்கள்லாம் இதுக்குள்ளே தான் மழைக்கு நிற்கிறோம். நானே கூட சொன்னாங்க டாக்டர் அதே மழை பண்ணுங்க. மழை பாருங்க சொல்ல வண்டி கிட்டிக்கில் வந்துட்டு போதும். ஹாய் நண்பர்களே, ஹாய் ஃபேமிலி கைஸ். நான் ஒரு சின்ன ஒரு மருத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன். எதிர்த்து வரும்போது நம்ம இதை பார்த்தோம். இதனுடைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெருஞ்சி முன்னு சொல்லுவாங்க. இது என்னத்துக்கு பயன்படுத்துனா நம்மளுடைய கிட்னி ஸ்டோன், அதான் கிட்னி கல். இதை வந்துட்டு இந்த விதைகளை வந்துட்டு பறித்து எடுத்துட்டு நம்மளுடைய ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் தண்ணியை நல்லா நம்மளுடைய கேஸ் அடுப்பு இருக்குல்ல அதில் வச்சுருங்க. வச்சு நல்லா கொதிச்ச உடனே இதையும் அதில் போட்டு அந்த தண்ணி வந்துட்டு 3 கிளாஸ் 4 கிளாஸ் தண்ணி வச்சிங்கல்ல அது வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியாக சுண்டணும். சுண்டனதுக்கு அப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சு குடிச்சிங்கன்னா நம்மளுடைய கிட்னியில் இருக்கிற கல் குறையத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. முடிஞ்ச ட்ரை பண்ணிங்க காய்ஸ். இறந்து முள்ள எங்க தேடி. இதுதான் அந்த குறிஞ்சி முள். ஸோ மக்களே, இந்த இடத்துல வந்து திடீர்னு மழை வந்தது. மழை வந்ததுக்கு அதுக்கும் ரெயின்போ தெரிஞ்சுது. அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும். ஒரு சின்ன இது தெரிதுங்களா, ரெயின்போ அது தெரிதுங்களா? ரெயின்போ கேமரா ஷேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெயின்போ பொறுமையாக இது பண்ணு. என்ன பள்ளமாகுது எல்லா இடமும். இரு ஒரு சரி இரு இது மனித நோட்டு கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி ஒடிக்கபால் போனா வெளில போர் பண்றா. அது ஒரு அவசரம். ஆமாண்ணா அப்படியே பார்க்கறேன். போனா சோடி எனக்கு மீன் பிடிக்க கூட்டினானா பார். மீன் இல்லாத இடத்துல போயிட்டு 2 பேரும் வாழை இல்லாதான் தனியாக போயிட்டு நினைக்கிறேன். அப்படின்னா சாப்பிட முடியாது. எல்லாம் தூக்கிடு. சாப்பிடலாமா? இல்லை இன்னொன்று புரியா? பிஸி மூடவுமே ஸ்வீட்லாம் இருக்கு. மூடு. இப்படி இப்படி பெரிய மீனா அப்படி தப்பா நான் பெரிய மீனா அப்படி
ஆளாளுக்கு ஒரு மூணில் நின்று மீன் பிடிக்கிறானுங்க எதுவுமே மாட்ட மாற்று. இவனுக்கு மீன் பிடிக்க தெரியுமா? என் முன்னாடி சீன் போடுறானுங்களா? இது ரொம்ப நேரமாக இறா மாட்டணும். இது இறா காட்டு பாப்பா. தம்பி இறா காட்டுமா? மஜா இறா காட்டுமா? அப்படியே மூஞ்ச காட்டுமா? போ. போடு, என் மேலே போடு. போட்டுச்சுடா. சார் சார் தனியாக ஒருத்தர் ஏதோ பண்ணிடுறீங்களே சார். எல்லா மூலையிலும் ஒருத்தன் போடுறான், மீன் மட்டும் எடுக்க மாட்டானே. மச்சான் நீ காட்டுறா மச்சான். ஜிலேபிடா அது டேய். கையில குத்துமா மச்சான், அது ஜிலேபிடா மச்சான். அது வர அப்படி திரியுது பாரு. அண்ணா விட்டுறா, பாத்துக்கோ விட்டுறா. கீழ போய் விடுறா, பாவம்டா அது. தூக்கி போடுறா அப்படியே. தூக்கி போடாதடா, அடி ஹைட்ல அடி. வேணாம், கீழ போய் விடுறா, பாவம்டா அது. ஆக்சிஜன் உயிரோடு தானே இது. போடா பெல்ல. போயிச்சுடா மச்சான். இது பார்த்ததே இல்லடா. நானே மீனே பிடிக்கிறான், அதே நான் இப்பதான் பாக்குறேன். இவ்வளவு பெரிய முள்ளு பாரா, அதெல்லாம் கையில குத்துமா முள்ளு? போடியாத முள்ளு. நானாச்சும் பிடிக்கிறேன் கொஞ்சமாச்சு. நான் பிடிக்கிறேன். மீனா போடுறானா, மீன் கூட விளையாடுறான். அவுக்காண்டிஸ்டா சரி அப்படியே வச்சுக்கோ, கீழே வச்சுக்கோ. அங்கே போய் இல்லை பிடிக்கிட்டா. பரா நீ பாரு, தூக்கி ஊக்க அடிக்கிறான் பாரு. பரா வச்சா பிடிச்சிக்கோ, செம்ம சைஸு. வரி தான் இன்னைக்கு. என்ன மீன் இது? ஜிலேபி மாதிரி தான். மாட்டிக்கோண்டா, வச்சுருப்பா. அந்த கீழே கல் இருக்குல்ல, அதில் மாட்டிக்கோ. இரு நான் வரேன். எங்கடா அது விட்டு பாட்டு கொடுக்குறேன். எங்க செத்து போச்சுடா. இதா வரேன்டா. தூக்கி மேலே எல்லாம் வச்சு விட்றாத புள்ள. மூன் ராஸ், ஜுவல் ராஸ், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் காசு சொல்லுவாங்களா? தூண்டில் பட்டாலே செத்துரும். தூண்டில் தானே 99% வலையில் பிடிச்சா தான் உயிர் விட்டுறாங்க. இந்த மீனுங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா போயிடுவாங்க. இல்லைண்ணா, நான் அந்த மீன் பார்த்ததில்ல. ஒழுங்கா எடுறா வச்சு வேஸ்டா போயிட்டா. உள்ள போட்டுருந்தேன். யோ மிலிட்ரி, அந்த மீனை சாவச்சியா? நீங்க சொல்லி கிளி மீன் அப்படியே உயிர் கட்டிங்களாம்ல. ஏன்னா இது போயிடுச்சா? அதான் அது என்னடா இங்க எத்து கொடுக்குறேன். இருடா. உள்ள பாரு. உனக்கு மீனே பிடிக்க தெரியாது, சும்மா போது குத்துட்டு இல்லை. பொங்கல் எனக்கு கொடுக்க மாட்டீங்க. சாஃப்ட் லூர்ல போட்டோம், எதுவுமே மாட்டல. அடுத்து ஹார்ட் லூர் ட்ரை பண்ண போறோம். லுக்கானா காட்டோ அப்படின்னா பார்க்குறவங்க எனக்கு புரியாது. எனக்கு புரியாது. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம், எதுவுமே மாட்டல. அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே பாருங்க, யாராவது போட்டு பிடிக்கிறாங்க, ஹேண்ட் லைன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது ஹார்ட் லூர் ட்ரை பண்ண போகிறோம்.
தாழ்லூரில் எங்கே மாட்டினா பார்ப்பேன். சார்ஜர் எத்தனை வாடா அப்படியே அந்த கொக்கி அப்படியே என் மேலே தூக்கி போடு. வெயிட் பண்ண பைக் எடுக்கல எல்லாம் ஒன்றும் எடுக்கல எடுத்தாலும் வரும். சா நீ போகிறத ஒரு ஷாட்டு காட்டு. புரியுது. சார்ஜ் 28 தான் இருக்கு. புண்ணாத என்னடா சா கீழே நான் போட்டுருவேன்டா. புறா புள்ள இரா மச்சான் இரா நான் அப்படி போட போறியா? அப்படின்னா நான் அந்த சைடு வரணும். சூரியனில் தெரிய மாட்டேங்குது. ஆ ஓகே.